ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே புரட்டாசி மாத சிறப்புகளை பற்றிய சிறுகதை. மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தி கொண்டவள் விருந்தா என்பவள். விருந்தா தான் துளசியாக மாறினாள். அதுதான் இந்த புரட்டாசி மாதத்தில் துளசி அவ்வளோ ஒரு விசேஷம். விருந்தாவோட மறி வடிவம் தான் துளசி. பெரிய பதிவிரதை பத்தினின்னு சொல்லலாம். மகாவிஷ்ணுவோட தீவிரமான பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அசுர மன்னன் ஜலந்தரன்னு பேரு. சூழ்நிலையின் காரணமாக பிருந்தா வரும்போது அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுத்து. இருந்தாலும் அசுரன் தான் தெரிஞ்சும் கூட அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை காப்பாற்றினான். அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்து வராமல், ஏன்னா அசுரனால ஆபத்து இருக்கும் இல்லையா, அசுரன் ஆபத்து இருக்குங்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாமல் அவனை நல்லா காவந்து பண்ணிகிட்டே வந்தாள். ஏன்னா அவளுடைய பத்தினியினாலையும் பூஜையினாலையும் அவனை காவந்து பண்ணிட்டார். இந்த அசுரன் ஏகப்பட்ட கொடுமைகளெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சும் அவள்கிட்ட நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வரும்போது எப்படி அவனை அழிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். ஏன்னா தீவிர பக்தி உள்ளவளாச்சே, அவளை வரும்போது நெருங்க முடியலையே, அவளுடைய தாலி வரும்போது காப்பாற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு என்ன யோஜனை செய்யலான்னு முடிவு பண்ணி தன்னுடைய பிருந்தாவின் கணவனைப் போலவே உருவெடுத்து அங்கே போனார். தந்திரமாக அங்கே போய் பார்க்குறார். போன உடனேயுமே இவர் மகாவிஷ்ணு தான் தெரிஞ்சுனுட்டா. ஏன்னா அவள் பதிவிரதை இல்லையா, தெரிஞ்சுனுட்டா. மகாவிஷ்ணு தான் நம்மளுடைய கணவன் மாதிரி வந்திருக்கார், இருந்தாலும் அவர் செய்தது மகா தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாபத்தை கொடுத்துட்றார். நீ கல்லா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறார். உடனே மகாவிஷ்ணு கல்லாயிடுறார். இருந்தாலும் தன்னுடைய பக்தியின் சாபத்தை ஏற்றுன்றார். உடனே மகாவிஷ்ணு கேட்குறார், பிருந்தா உனக்கு என்ன வேணும், வரன் கேளு அப்படின்னு சொல்கிறார். எப்படி என்னுடைய கணவர் இந்த வீடு போயிட போகிறார், எனக்கு வேற என்ன இருக்கு, இனிமே நீங்கள் என்ன கணவன் மாதிரி வந்துட்டீங்க, அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுடைய பூஜையில் நான் ஒரு பங்கு எடுத்துக்கணும், உங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய பொருளில் நான் ஒன்றா இருக்கணும், அது எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனேயுமே நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து உனக்கு துளசின்னு பேர் அப்படின்னு சொன்னாராம். விருந்தாதான் துளசியாக மாறுறான். அதுலேருந்து தன்னுடைய பூஜையில் எல்லா பொருளிலும் முக்கியமான பொருளாக அந்த துளசி வரும்போது வைக்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துட்றார். அதுலேருந்து எந்த பொருளையும் மகாவிஷ்ணுவுக்கு துளசி தான் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த துளசி வரும்போது வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்தமானவால் சிவனுக்கு வில்வங்கள் எப்படியோ அப்படியே வரும்போது பெருமாளுக்கு துளசி என்பது ரொம்ப விசேஷமானது. அந்த துளசியை வச்சிட்டோம்னாலே அவளுடைய பரிபூரணமான அனுக்கிரகங்களும் அருளும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நம்மளால் முடிந்தால் வீட்டுக்கு ஒரு துளசி வச்சு அதை நித்தியம் பூஜை பண்ணினோம்னா மகாலட்சுமியோட வாசங்கள் என்பது நம்ம வீட்டிலே இருக்கும். முடிஞ்சவா செய்யலாம், முடியாதவா துளசி வைக்க முடியலன்னா கூட எந்த இடத்துல துளசி இருக்கோ அதுக்கு ஒரு பிரதட்சணமாக ஒரு சுற்றி தீபாரதனை காட்டி அந்த துளசிக்கு வரும்போது நமஸ்காரம் பண்ணினமானாலே நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்களாக முடியறதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெருக. கோவிந்தா 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 கோவிந்தா. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம் ராம். நமஸ்காரம்.